உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சொன்ன ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டீங்களா நீங்க? உங்களாலதான் இது வரைக்கும் நான் போட்ட எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆயிருக்குமா? மோகன் வந்து ராதாவை காப்பாத்திட்டான். ஆனா உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் உன் அம்மாடி, என்னடி பண்ற? இப்படியே அமுக்கிட்டு இருந்தேனா நான் போய் சேர்ந்துருவேன்டி. விடுறி, உன்னோட பிளான் ஃப்ளாப் ஆகல. விடுறி. தாமினி, அத்தையை விட்டுடு. உன்னோட பெத்த அம்மாவை நீ கொன்னுடுவியா? அப்படியா? இப்ப நான் இவங்களை விட்டுட்டேன்னா அப்புறம் உன்னை வந்து கொன்றுவேன். பரவாயில்லையா? அது என்ன விட்டுரு, அவனை கொன்னுடுறி. வாயை மூடுங்க. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எப்படி ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆனா எல்லாத்தையும் நீங்க குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். விடு 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 விடு. என்ன எவ்வளவு தைரியம் தான் என்ன நீங்க தடுப்பீங்க? நான் வந்து இந்த குடும்பத்துல ஒருத்தன். உனக்கு வேலை செய்யற அடியாள் கிடையாது. தள்ளு. இங்க பாருங்க, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. தண்ணியை குடிங்க. பொறுமையா, கொஞ்சம் பொறுமையா குடிங்க. ரொம்ப நன்றிப்பா. இங்க பாருங்க, இன்னைக்கு ரக்ஷா பந்தன் தெரியும்ல? நான் உங்க உயிரை காப்பாத்தி என்னோட கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். அதனால இதுக்கு மேல கிஃப்ட்னு என்ன எதுவும் கேட்டுறாதீங்க. எப்படியோ இதுக்கப்புறம் நீ எந்த கிஃப்டும் கொடுக்க வேண்டாம். என்ன பண்ண பாத்தியா? இப்படி ஒரு பைத்தியக்காரிய பெத்து வச்சிருக்க. இவள 9 மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்த. இவளை வளர்க்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை பிளான் போட்டு அந்த காதோட வீட்டுல இவளை கொண்டு போய் நான் வச்சிருந்தேன் இவ்வளவு நாளா. எதுக்கு? இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இப்படியெல்லாம் நான் பண்ணி வச்சேன். இவ கஷ்டப்படாம ராணி மாதிரி இருக்கணும் தானே பண்ணேன். ஆனா இன்னைக்கு இவள கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா பாருவ. பாரு அவள. நீங்க ஒண்ணு எனக்கு பெரிய உதவி எல்லாம் செய்யலாமா? நீங்க எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள என்ன அனுப்புனீங்கன்னு தெரியும் எனக்கு. ஏன் மூலமா அந்த வீட்டுல கிடைக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. சொல்ல போனா நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால இப்ப நீங்க பெரிய தியாகி மாதிரி என்கிட்ட சீன் போட்டுட்டு இருக்காதீங்க. கடவுளே, இந்த பொண்ணுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு. இங்க பாருப்பா, நீ மட்டும் இங்க வரலனா என்ன இவ கொன்னே போட்டுருப்பா. ஆமா, கொலை பண்ணிருப்பேன். நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களை உயிரோடவே விட மாட்டேன். தாமினி, தாமினி, என்ன பண்ற நீ? அதங்க கூட கூட பைத்தியமா உனக்கு? இங்க பாரு, நான் உனக்கு இந்த வீட்டுல ஒளிஞ்சிக்க மட்டும்தான் இடம் கொடுத்தேன். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடைச்சு கலாட்டா பண்றதுக்காக இல்ல. உனக்கு உடைச்சே ஆகணும்னா நீ ஒரு வேலை பண்ண. இதுக்கான பணத்தை எல்லாம் முதல்ல பேங்க்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா உடைச்சுக்கோ. ஆமா, எதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம்? இந்த வீட்டுல இருக்கிற யாருமே ரொம்ப அப்பாவியெல்லாம் கிடையாது. ஒருத்தரும் கிடையாது. நீ வில்லியாக ஆசைப்பட்டா நல்ல வில்லியாக. நல்ல வில்லி. புரியுதா உனக்கு? ஒழுங்கா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. நான் போட்ட பிளான் 100% பக்காவா தான் இருந்தது. என்ன பெத்த இவங்களாலதான் இந்த பிளான் ஃப்ளாப்பா போச்சு. உன்னோட தோல்விக்கு நீ அவங்க மேல பழிய போடாத. உன்னோட தப்ப முதல்ல நீ ஒத்துக்க கத்துக்க. என்னாலதான் ராதாவை அடைய முடியல. அந்த ராதா என்ன அவமானப்படுத்தி எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிருக்கா. ஏன் தெரியுமா? அவளை நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். அப்புறம் என் தப்ப நான் ஒத்துக்கிட்டேன்ல. ஆனா
இந்த வாட்டி அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். அந்த ராதாவை கொல்றதுக்கு நான் பிரமாதமான ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கேன். அவளால இனிமே தப்பிக்கவே முடியாது. ஓ காட், ராதாவோட சாவு. ஐயோ இங்க பாருங்க, நான் வானத்தையும் பூமியையும் கூட ஒண்ணு ஆக்கிட்டேன். ஆனா அந்த ராதாவை மட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல தெரியுமா? இதுல உங்களால எப்படி அவளை கொலை பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அந்த ராதாவை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவளோட புருஷன் அந்த மோகன், அந்த குட்டி சாத்தான் குஷி, அப்புறம் அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து எதையாவது பண்ணி அந்த ராதாவை காப்பாத்திடுவாங்க. ஒருவேளை பை சான்ஸ் மனுஷங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அந்த ராதா கிட்ட அவளோட கடவுள் அந்த கிருஷ்ணரே கூட இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் அவ பக்கமே தான் இருக்காரு. பாத்துக்கிட்டே இருங்க, எப்படியாவது நாளைக்கு மோகன் அந்த ராதாவை காப்பாத்தியே தீருவா. இங்க பாருங்க, இனி ராதாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவ ஜெயிலை விட்டு நிச்சயம் வெளியே வருவா. ஆனா அதுவும் புனமாத்தான். இப்ப இவரோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவர் ஏடா கூடமா பிளான போட்டு என்ன ஏதாவது மாட்டி விட்டுற போறாரு. தாமினி, அப்படியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா தாமினி. மோகன் என்ன பண்ணாலும் அவளை அவனால காப்பாற்ற முடியாது. நாலா பக்கமும் அவங்க 2 பேரும் பயங்கரமான சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டாங்க. இனி அந்த ராதா காலி. கடவுளே, இந்த வயசுல எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுக்கற? கடவுளே, ஏதாவது பண்ணப்பா. எங்க ராதாவை எப்படியாவது காப்பாத்து. அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. ராதா நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த கடவுள் நிச்சயமா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவளை கைவிடவே மாட்டாரு. இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் அருளால அவ தப்பிச்சிட்டா. இந்த முறையும் அந்த கடவுள் அவளை காப்பாத்துவாரு. நம்ம ராதா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வருவாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.